நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். என்னடா டெய்லி விளாக் போடுறேன்னு சொல்லிட்டு ஆளே பார்க்க முடியல அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. ஸோ ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் கண்டினியூ பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸ் என் மனதுக்குள்ளே பல போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருந்தது. ஸோ ஒரு வழியாக நம்ம திரும்பவும் டெய்லி விளாக் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ காலைல எழுந்தோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் மில்க் ஷேக் அதெல்லாம் கிடையாது. காலையில் எழுந்தோடனே ஒரு கூல்ட்ரிங்ஸை போடுவோம் அப்படின்னு கூல்ட்ரிங்க்ஸ் போட்டுருந்தேன். அப்போ தான் அதை பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தேன் ஆஸ்கர் லெவலில். அப்பா எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு அந்த ஆஸ்கர் லெவலில் பர்ஃபார்மன்ஸுக்கு கொஞ்சம் கூல்ட்ரிங்ஸை கொடுத்துட்டு நானும் கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தேன். ஸோ குடிச்சிக்கிட்டு இருக்கப்போ தான் மைண்டில் எனக்கு நிறைய தோணுக்கிடுச்சு. நம்ம லைவ் போட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் கிட்ட ஆகுது. ஷார்ட்ஸும் போடுறதில்ல. எதை நோக்கி தானே நம்மளோட வாழ்க்கை பயணமாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னு யோசிச்சேன் நான். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்கேம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மாசா கெத்த எனக்குள்ளே ஒரு பிஜிஎம் போட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்புனேன். ஸோ போன வேகத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நான் ஸ்கின் கேர்லாம் டெய்லியும் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அதை அப்படியே ஸ்கின் கேரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பையன் அந்த ட்ரைபாட் எடுத்துகிட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தான் பாருங்க. அப்பா நான் வீடியோ எடுக்க போகிறேன், எல்லாம் போஸ்ட் கொடுங்க, ஸ்மைல் ப்ளீஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு காரக்குழம்பு தான் இருக்குது அப்படின்னு கொடுத்தாங்க. ஸோ அந்த காரக்குழம்பு பார்த்தீங்கன்னா எடுத்து சாப்பிட்டு மண்டை சூடானதுக்கப்புறம் லைட்டாக ஒரு சாங்கை கேட்டுட்டு சரி இன்றைக்கி லைவ் ஸ்ட்ரீம் போவோம்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் லைவ் ஸ்ட்ரீம் போட நல்லாவே போச்சு. காலைல லைவ் ஸ்ட்ரீம் ஆனால் பல சம்பவங்கள் நடந்தது. ஸோ அது போகிற போக்கில் நான் சொல்கிறேன், உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த லைவ் ஸ்ட்ரீம் முடிச்சதுக்கப்புறம் பயங்கரமாக தலைவலி எடுத்துக்கிச்சு. ஒரு காஃபி போடுவோம் அப்படின்னு பாருங்கள் நான் கிளம்பி போயிட்டேன். போன வேகத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு காஃபியை போட்டு தலைவலில் நல்லா படுத்து தூங்கிட்டேன். தூங்கினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு 7:30 மணி கிட்ட ஆயிடுச்சு. நம்ம 8:30 மணிக்கு லைவ் வரோம்னு சொல்லியிருந்தோமே அப்படின்னு. ஸோ என்ன சமையல்னு கேட்டால் நீங்கள் தூங்கிட்டீங்க, நீங்கள் லைவ் போகும் தெரியாது, அதனால் நான் இன்றைக்கி மிளகா பொடியும் தோசை தரேன், நீ வச்சு சாப்பிட்ருங்கன்னாங்க. அங்கேருந்து நேராக என் கேமிங் ரூம் பார்த்தா என்னடா இது டேய், என்னடா அலங்கோலம் பண்ணி வச்சிருக்கீங்களாடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்தது. சரி இருந்தாலும் பரவாயில்ல, போய் நம்ம லைவ் ஸ்ட்ரீம் உட்காந்தேன். நேற்று லைவ் ஸ்ட்ரீம் பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ நேற்று ஒரு சொதப்பலான டே நம்மளுக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிசியில் பண்ணால் ஆனர் ஸ்கோர் கட் பண்ணுறானுங்க, மொபைலில் போய் ப்ளே பண்ணால் உள்ளே போவே இல்லை, அதாவது மொபைல் பிசியோட கனெக்ட் ஆகலைன்னு பல பஞ்சாயத்துகள் இருந்தது. ஸோ இந்த டென்ஷனோடய பார்த்தீங்கன்னா ½ அன் ஹவர் லைவ் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு நான் போயிட்டு நல்ல உறக்கத்தோட இதெல்லாம் பார்க்குறப்ப பயங்கர தலைவலி, அதனால நல்ல உறக்கத்தோடு அப்படியே போய் படுத்து தூங்கிட்டேன். அன்றைக்கான நான் முடிச்சுக்கிட்டேன்.